தாவக என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க? அரசியல் எதிரி யாரு? திமுக. ஆமா. கொள்கை எதிரி யாரு? பாஜக. அப்படி பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தாவேக அவர்களோட கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும்னு பாரு. அவங்க அதிமுக தானே சேர போறாங்க. அதிமுக தான் சேர போறாங்க. யாரு? அதிமுக யாரோட கூட்டணியில இருப்பாங்கப்பா? தினகரன் பேசுறது உண்மையாகலாம். துரோகத்தின் உச்சகட்டம் பழனிசாமி. பாஜக கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இல்ல பாஜக கவனமா இருக்கணும்னு மட்டும் இல்ல, அப்ப துரோகம் பண்ண போகிறார், பாஜகவை கை கழுவ போகிறார். அதுக்கு தான் பாஜக கவனமா இருக்கணும்ன்றாரு. அதான். அப்ப அப்படி இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்னா இடி வந்துரும். நீங்க நல்லா கவனிங்க. ஜனவரி மாசம் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ரைடுங்க. அந்த ஜனவரிக்கு முன்னாடி வரல அதிமுக தலைவர்கள் பேசியது. சரி. பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பேசினது. இனிமேல் எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்பொழுது மட்டும் இல்ல, எப்பொழுதும். அதுலயும் ஜெயக்குமார் நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தார். இப்ப என்ன ஆச்சு? ஆனா இப்ப யாரோட கூட்டணி சேர்ந்துட்டீங்க. ஆமா. கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எந்த பின்னணியில? ஜனவரி மாசம் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைடு. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் யாருடைய கம்பெனி? எடப்பாடி மகனுடைய சரி சொந்தக்காரங்க கம்பெனி. அப்ப என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ரைடு வந்த உடனே மார்ச் மாசம் கூட்டணி பேச்சுவார்த்தை அமித்ஷா பார்க்க போறார். அதுலயும் பாருங்க, ஒரு அதிமுக என்பது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா அது ஒரு எதிர்கட்சி. சரி. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. சரி. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் யாரோ ஒரு கொடியை காட்டின மாதிரி இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடியை பார்த்துட்டு நான் பாரு கொடி மேல வந்துருச்சு பார், பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருன்னு குதிக்கிறத வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் கடைசி முதலமைச்சர். ஞாபகம் எழுதி வச்சுங்க. தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் கடைசி முதலமைச்சர். அதனால அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இந்த இதுல தோத்துட்டோம்னா நாம அரசியல் களத்தை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும். அதனால எது வேண்டுமானாலும் செய்யலாம். சரி. இல்ல கொள்கையோ கூட்டணி பற்றிய தர்மமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எது வேணாலும் பண்ணலான்னு